இன்னைக்கு சுவையான சூப்பரான ஒரு 10 நிமிஷத்தில் சுரக்காய் அடை நல்லா தயிர் வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இந்த வெயிலுக்கு நல்ல வயிற்றுக்கு இதமான ஒரு சுரக்காய் அடை வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். 250 கிராம் சுரக்காய் நைஸாக சீவி போட்டுக்கோங்க. ஒரு கேரட்டை போட்டுடுங்க. நான் பாலக்கீரை வச்சுருந்தா ஒரு பிடி போட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுங்க, இல்லைன்னா முருங்கைக்கீரை ஒரு பிடி போட்டுக்கோங்க. ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு துண்டு பூண்டு நசுக்கி போட்டுக்கோங்க. ஒரு வெங்காயத்தை போட்டுடுங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவு கடலைமாவு போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு, மஞ்சத்தூள், பெருமிளகாய்த்தூள் அரை ஸ்பூனு, உப்பு, ஜீரகப்பொடி எல்லாத்தையும் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி போட்டு நல்லா கலந்துக்குங்க. தலைன்னு இந்தமாரி அடை மாவு பார்த்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இதை நம்ம அடை ஊற்றலாம். தவா போட்டுக்குங்க. மாவு ரெடியாக இருக்குது. நிறைய இந்த சுரக்காய் நிறைய சாப்பிட்லாம். வெய்ய நாளில் அடை சாப்பிட்லாம். சிறுதானியம் போட்டுட்டு அதில் வந்து கார அடை செய்யலாம். தேங்காய் நிறைய போட்டு வெறும் சுரக்காய் மட்டும் போட்டு செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். என்னோடய சேனல் அதுவும் போடுறோம். எண்ணெய் போட்டுடுங்க. இட்லி மாவுலேயே கூட நீங்கள் எல்லாமே காய்கறியுமே போட்டு செய்யலாம். இல்லை நீங்கள் வந்து இப்போ வெறும் இட்லி மாவில் வந்து வெள்ளரிக்காய் வச்சு தோசை போட்டோம், ரொம்ப அருமையாக இருக்கும். என்னோடய சேனலில் போட்டுரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப வயிற்றுக்கு இதமாக இருக்கும். சேனலில் வந்து நெல்லிக்காய் தோசை, பரங்கிக்காய் தோசை, பப்பாளிக்காய் தோசை, நெல்லிக்காய் தோசை எல்லாம் போட்டுக்கிறோம். எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியான ஒரு தோசை. ஒரு 10 நிமிஷம் செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். திருப்பி போட்டுடலாம். இதை திருப்பி போட்டு ஒரு 1/2 நிமிஷம் தான் போதும். நல்லா சுவையாக இருக்கும். சுவையான ஒரு அடை, ஹெல்த்தியான ஒரு அடை. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஆகிடுச்சு. இந்தமாதிரி தயிர் வச்சுட்டு சாப்பிடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும்.